இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல சுபாருக்கும் நம்ம டக்குமிக்கும் வந்து ஒரு ஃபுட் வார் நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்களா. ஈவன் இப்படி ரெண்டு கேண்டிடேட்டும் ஒரு ஃபுட் வாருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த அகாடமியோட டைரக்டரும் ஒரு ஃபுட் வார் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம், அதுக்குன்னு நேரம் காலம் எல்லாம் கிடையாது, ஈவன் ஃபால் செலக்ஷன்ல கூட நடக்கலாம்னு அப்ரூவ் பண்ணியிருப்பாரு. டக்குமி சுபாரும் அந்த இடத்துல வந்து நிக்கும் போது அப்ப டக்குமி அவனோட கிளவ் கழட்டி தூக்கி வீசுவான். அதை எடு, என் தம்பியை நீ அசிங்கப்படுத்தி பேசினீல அதை நீ எடுத்த அப்படின்னா இப்ப இந்த ஒரு சேலஞ்சுக்கு நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இன் சம் கேசஸ் இந்த போட்டி முடியும் போது நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், அப்படி ஜெயிக்கும் போது நீ அந்த கிளவ திருப்பி தூக்கி போட்டு கீழே விழுந்து என் தம்பி அசிங்கமா பேசுனதுக்காக மன்னிக்கணும்டான்னு சொல்லுவான். சோ இட்டாலியில இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் இருக்கு போல, கால் ஃபார் வார்ங்கிற மாதிரி. அப்ப யூகி நம்ம மெகுமி கிட்ட ஆமா என்னங்க நடக்குது, எதுக்கு அவங்க ஃபுட் வார் போடுறாங்கன்னு கேட்கும்போது அது எங்களுக்கே தெரியாது, நாங்க இவ்வளவு நேரம் நாங்க கூட தான் இருந்தோம், ஆனா ஒன்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுட் வார் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப ஷன் தான் சொல்றான் சுபாரு அந்த மாதிரி ஆள் தான், அவன் யாராவது ஒருத்தரை பாத்துட்டான் அப்படின்னா அவங்க மேல கண்ணை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுவான். இறுதியா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு ஃபுட் வாருக்கும் சேலஞ்ச் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி 99 தடவை சேலஞ்ச் பண்ணி 99 தடவை அவன் ஃபுட் வார்ல ஜெயிச்சிருக்கான். அப்படிங்கும் போது அங்க பேட்டில் நடக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே இன்கிரீடியன்ட் தான் பயன்படுத்துவாங்க, அச்சஸ்ல ஒண்ணு கூட மாறாம. ஈவன் ஜட்ஜஸ் கிட்டே அவங்க என்ன இன்கிரீடியன்ட் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி ஒண்ணு வருமா, அதெல்லாம் கிட்டத்தட்ட லிட்டரலி டிட்டோ மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணி இருப்பாங்க. ரெண்டு பேரும் அங்க ஒரே மாதிரியான ரெசிபியை தான் மேக் பண்ண போறாங்க. சோ ஈவன் நீ என்ன மாதிரி சமைப்பன கூட எனக்கு ஒரு கெஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த சுபாரு ஏகப்பட்ட டீடைல்ஸ் அடிக்கிட்டே போவானா. இதை கேட்ட டக்குமியுமே பரவாயில்லையே என்ன நீ ஸ்டாக் பண்ணது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு போல, இருந்தாலும் உன்கிட்ட அவ்வளவு ஈஸியா தோக்க மாட்டேன்டான்னு அவன் சீரியஸா இருப்பான். அண்ட் இந்த சுபாரு மத்தவங்களை வந்து சேலஞ்ச் பண்றான்ல, சோ அப்படி சேலஞ்ச் பண்றான் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க தோத்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேவரட்டான பிளேடோ இல்ல கத்தி ஏதோ வச்சிருந்திருப்பாங்கல்ல அதை அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்குவானாமா. ஈவன் ஒரு பையன் கூட அவங்க அம்மா இறந்து போகும்போது லைக் கடைசியா கொடுத்த ஒரு பாக்கெட் நைஃப் மாதிரி ஒன்னு இருக்கும், சோ அத கூட அவன் வாங்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சான், ஒரு மாதிரி வில்லத்தனமான ஒரு ஆளு அப்படின்னா கண்டிப்பா டக்குமி கிட்ட இருக்கிற அந்த மூன் ஷேப்டு பிளேட தான் எடுக்க முயற்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். பெருசா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அந்த டக்குமி பையன் பயங்கரமா சமைச்சுக்கிட்டு இருப்பானா. ஓகே எப்படியும் டக்குமி கூலா தான் இருக்கிறான், கண்டிப்பா ஜெயிக்க தான் செய்வானா. அப்படியே சுபாருவை பார்த்தா அவன் அங்க இருக்கிற அந்த கிரீம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சோ அதுவே ஒரு துளி கூட கீழே சிந்தாம அவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏதோ பொண்ணு எம்ப்ராய்டரி பண்ற போது எந்த அளவுக்கு ஒரு எலகண்டான ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரி பண்றான்னு. அங்க அந்த டக்குமி பார்த்தா யோக்கையும் சரி ஒயிட்டையும் சரி ரெண்டையும் வந்து ஒன்னாவே மிக்ஸ் பண்ணி இருப்பான். லைக் அந்த முட்டையில வெள்ளக்கரு அண்ட் ஒயிட் இருக்கும்ல, சோ அது எல்லாத்தையும் ஒன்னாவே மிக்ஸ் பண்ணி இருப்பான். ஆனா அந்த சுபாரு ரெண்டையும் வந்து தனித்தனியா பண்ணி இருப்பான். இதை ஓரமா இருந்தா பாத்துட்டு இருந்தா ஐசனுமே சுபாரு கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததுதான். எப்பவுமே தன்னோட எதிரிய மொத்தமா அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கடைசியா என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்குமே கெஸ் பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ண போற டிஷ்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தா போதும், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கறது அவனோட ஸ்ட்ராட்டஜி. டக்குமிய வெறுப்பேத்துற மாதிரி அந்த சுபாரு கண்டிப்பா நான் தாண்டா ஜெயிக்க போறேன் அப்படின்னு பயங்கர கான்பிடென்ட்டா அந்த இடத்துல லெமன் ஜூஸ் ஒன்னு வெளியே எடுப்பான். இவங்க கேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. சோ ட்ரெடிஷனலாவே டக்குமியோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல எந்த மாதிரி கேக் பண்றதுக்கான சிறப்பு எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை விட பெட்டரா ஒன்னு பண்றதுக்காக தான் அவன் இதை வந்திருக்கான். எங்களோட சீக்ரெட் டெக்னிக் எப்படி இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி டக்குமியோட தம்பியும் ஆச்சரியப்பட என்னடா அவன் இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வச்சு என்னையே அட்டாக் பண்றானே அப்படின்னு சொல்லி டக்குமியில ஆச்சரியத்துல என்ன இருப்பான். அங்க இருக்கிற ஒரு ஜட்ஜ் அந்த டைரக்டர் கிட்ட ஆமா இந்த மாதிரி ஆப்போனன்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சமைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மேட்ச்ல அலௌடான்னு என்னன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த டைரக்டர் ஒரு ஃபுட் வார்னு வந்துட்டா சாப்பாடு மட்டும்தான் முக்கியம், அது எப்படி பண்றாங்க நோபடி கேர்ஸ்ன்றாரு. சோ ஜெயிக்கணும் அப்படின்னு வந்துட்டா எதிரிய பத்தின மொத்த மைன்யூட்டான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எதிரியாவே மாறி அவனத்தோட இருக்கான ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ற ஆள் தான் இந்த சுபாரு. சோ இது வரைக்கும் டக்குமி கத்து வச்சிருந்திருக்க எல்லா விஷயத்தையும் பத்தி அவனுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் அவனால ரெப்ளிகேட் பண்ண முடியும், அதோட பெட்டரா கூட ஒன்னு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படின்னா இந்த ஒரு பேட்டில்ல ஜெயிக்கிறதுக்கு டக்குமி புதுசா வேற ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்தாகணும். ஈவன் டக்குமிக்கும் அது தெரியுது, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறதே அவன் கெஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நான் வேற என்ன பண்ணி அதை தோக்கடிக்கணும், ஆனா அதுக்கான டைம் கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம அவன்லயே வச்சிடறான். சோ இனிமேல் கேக்ல அவனால எந்த ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியாது, அதுல இருக்கிற டாப்பிங்ஸ்ல தான் அவன் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தி ஆகணும். இருந்தாலும் மேபி நான் இந்த ஒரு பேட்டிலே தோத்துட்டேன் அப்படின்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் ஜப்பானுக்கு வர போறேன் அப்படின்னு அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கேன். அவன மாதிரியே அங்க பதறிக்கிட்டே அவன் தம்பியை கொண்டு வந்திருப்பான். அவன் ஃபேஸ பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் கம் டவுன் ஆயிட்டு இல்ல இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமோ அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும், சோ நான் என்னையே சர்பாஸ் பண்ணா மட்டும்தான் என்னால இதுல ஜெயிக்க முடியும் அவன் முடிவு எடுக்கிறான். முதல்ல அந்த சுபாரு தான் டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து வைக்கிறான். சோ அந்த கேக் நல்லா தான் இருக்குமோன்னு சாப்பிட்டு பார்க்க அங்க இருக்கிறவருக்கு பிடிச்சிருந்திருக்கும், பரவாயில்லையே லெமன் கூடவே பாதாம் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிருக்கேன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஜட்ஜ் வந்து நான் சாப்பிட மாட்டேன் நீ சீட் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப அவன் என்னன்னா என்ன சீட் இருக்கு எடுத்து வாயில வச்சு பாருங்க தலைன்னு சொல்ல சரின்னு அவரு சாப்பிடுறாரா பார்த்தா இவருக்கு தான் அந்த சுபாரு பிடிக்கலையே, இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சோ ஒரு டாக்ஸிக்
டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியான ஃபீல் அவருக்கு வருது. அடுத்தது டக்குமியும் அவனோட ஃபுட்டை சர்வ் பண்றதுக்காக வரானா, என்னடா பாதியிலே ஓடி போகலையா, எப்படி தோக்க தானே போறேன்னு இந்த சுபாரு சொல்ல, நான் ஒரு ப்ரொஃபஷனல் செஃப், சர்வ் பண்ண வேண்டியது கடமை, ஒதுங்குன்னு கொண்டு போய் வச்சான். அதுல எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணிருப்பான், லைக் டாப்பிங்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம், கீழே வந்து பிரெட், அப்படி இல்லாம நடுவுல வந்து ஏதோ ஒரு லேயர் ஒன்னு போட்டு இருந்திருப்பான். என்னடான்னு சொல்லி சாப்பிட்டா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். சோ அது என்னதுன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி லெமன் கேர்டுமா. இந்த லெமன் கேர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் ஃபுட்டாமா. சோ அந்த லெமன் கேர்டு ஃபுட்டை ஒரு இட்டாலியன் ஸ்டைல் ஆஃப் பேக்கிங்ல ரெடி பண்ணப்பட்ட ஒரு கேக் கூட ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு இன்னோவேட்டிவான ஒரு புது பிளேவர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். எப்படியும் நம்மளால ஜெயிக்க முடியும், இவங்கிட்ட தான் தோத்தர மாட்டோம் அப்படின்னு டக்குமி கான்பிடண்டா இருக்க அந்த சுபாரு பார்த்தா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டா, தம்பி உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீ இதை கூட பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்ல, அந்த சுபாரு பிரிசர்வ் பண்ணப்பட்ட லெமனை வந்து எக்ஸ்ட்ராவா பயன்படுத்தி இருந்திருப்பான். அதுல ஒரு அடிஷனல் டேஸ்டுக்காக அங்க இருக்கிற அந்த பிரெட் பீஸுக்கு நடுவுல வந்து சின்ன சின்னதா இருக்குதுல, சோ அது எல்லாமே லெமன் தானாமா. சோ எப்படி நீ தோக்க தாண்டா போற, நீ என்னதான் வந்து புதுசா ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு போற அப்படின்னு இருந்தாலும் இறுதியா அந்த ரூட் எல்லாமே ஒன்னாதான் இருக்க போகுது, நீ ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்க போற அப்படின்னு பயங்கரமா நம்ம டக்குமியை போட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். உன்னோட தம்பி மாதிரி இருக்கிற அந்த ஒரு மூன் ஷேப் பிளேட் இருக்கு பாத்தியா, அதுவும் எனக்கு தான் வரப்போகுது. ஈவன் ஹீரோ கூட வந்து ஒரு ரீமேட்ச் போனோம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா பாத்தியா, அதுவும் உன்னை விட்டு போக போகுது. உனக்கு முக்கியமா இருக்கிற ரெண்டு விஷயங்கள் ஒரே நாள்ல போறது அப்படிங்கறது எப்படா இருக்குதுன்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஜட்ஜஸுமே பார்த்தா நம்ம சுபாரு தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. டக்குமி அந்த இடத்துல வாயடைச்சு நின்னுகிட்டு இருக்க. சோ இப்போதைக்கு இந்த 4 போட்டியுமே நடந்து முடிஞ்சிருச்சா. அடுத்தது இந்த ஃபால் செலக்ஷனோட செகண்ட் பேட்டில் ஒரு வாரம் கழிச்சு நடக்கும். அதுக்கு 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோ, கூரோ, ஹயாமா, அதுக்கப்புறம் இந்த சுபாரு. மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே வெளியே வந்து நின்னுகிட்டு, கண்டிப்பா அந்த டக்குமி பையன் ஷாக்கா இருந்திருப்பான்ல, அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த சுபாரு கலெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி வெறுப்போட இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ பெருசா கண்டுக்காம அங்கிருந்து நேரம் ஹாஸ்டலுக்கே வந்துருவான். உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்குதா, டக்குமிக்கு ஆறுதலா சில வார்த்தைகள் பேசுவேன் அப்படின்னு பார்த்தா நேரம் உன்னோட ரூமுக்கு வரையனா ரூமுக்குள்ள அந்த சுபாரு உட்காந்துருப்பான். அவனா ஸ்பேர ஒரு கீ ரெடி பண்ணி இருப்பான் போல. பெருசா நம்ம ஹீரோ ஷாக்கா இருந்திருக்க மாட்டான். சரி எதுக்கு வந்த, இரு நீ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ சாப்பிடலாம் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு நம்ம ஹீரோவும் அந்த சுபாரு மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறான். அதையும் ஒட்டுக்கு எடுத்து வைக்கிறாங்க. என்ன மேட்டர்னா, ஒரு வாரம் கழிச்சு யார் யாரு போட்டி போட போறாங்க அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாமா. கூரோவும் ஹயாமாவும் கூடவே சுபாருவும் நம்ம ஹீரோவும். அதனால நம்ம 2 பேரோட பேட்டில் ஒரு ஃபுட்வாரா வச்சுக்கலாம். ஏன்னா நீ ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்கீல, அந்த கத்தி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. நீ இது வரைக்கும் யார திறமசாலியா பாக்குறையோ அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்துச்சு அப்படின்னா, இன்சல்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை உன்னால பொறுத்துக்க முடியாதுல. பாத்தியா உன் நண்பன் டக்குமி, அவனுக்கு ஒரு அநீதி நடக்கப்பட்டிருக்கு, அதுவும் என்னால. ஏன் உனக்கு கோவம் இல்லையாங்கும் போது ஹீரோ அமைதியா தான் இருப்பான். அவனோட டிஷ்ஷை வச்சு நான் அவனை தோக்கடிச்சிருக்கேன், அவன் இந்த இடத்துல தோத்து போயிட்டான், அவன் கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆயிட்டான்லாம் சொல்லும் போது ஹீரோ அவனை தோக்கடிக்கிறதுக்கு இதுக்கு மேல பெரிய எஃபோர்ட் தேவைப்படும். ஆனா அவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சும்மா ரெப்ளிகேட் பண்ணி நீ அவனை தோக்கடிச்சிட்ட அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவன் சமைச்ச ஒவ்வொரு புது புது டிஷ்ஷையும் அவன் செஞ்சு முடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டிஷ் அவன் ட்ரையல் பார்த்துருப்பான். அது எதுவுமே உனக்கு கிடையாது. ஒரு ஒரிஜினலான ரெசிபியை மேக் பண்ற அந்த ஒரு ஃபன் உங்ககிட்ட இல்ல. இன்னும் சொல்ல பண்ண உன்ன ஒரு செஃபாவே நான் கன்சிடர் பண்ணப்படல. இருந்தாலும் இந்த ஒரு ஃபுட் ஒர்க் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வெறும் இந்த டக்குமியோட பிளேடு மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீ மிச்ச 99 பேரை எடுத்துருப்பில, சோ அவங்க எல்லாத்தோட பிளேடையும் அவங்க கிட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுங்கும் போது, ஏய் உன் ஒருத்தங்கிட்ட தோக்குறங்காட்டில 99 எல்லாம் கொடுக்க முடியாதுமானா, இல்ல அதெல்லாம் கொடுக்கலாம். இன் சம் கேசஸ் நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னா நான் செஃபா இருக்கிறதே விட்டுறேன், இனிமேல் சமைக்கவே மாட்டேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.